கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்ம வந்து நாம் வந்து இன்று ஆயத்தமாக இருக்கிறோமா, அந்த கடைசி காலத்தில் இன்று நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது இன்றைக்கு நாமளே வந்து யோசிக்கிறோம், நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கிறோமா. இன்றைக்கி வந்து ஏசப்பா வந்து நம்ம நினைக்காத ஒரு நேரத்தில் வரப்போகிறாரு. அப்போது அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்றைக்கி நம்ம மிகவும் வேகமான ஒரு உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். எல்லோருக்கும் வந்து நேரமே இருக்கிறதே கிடையாது. அதனால் நாமே வந்து ஒரு கேள்வி கேட்கணும். ஏசு இன்றைக்கு வந்தால் நாம் வந்து ஆயத்தமாக இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நாமே கேள்வி கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவதாக நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். அவரோட ராஜ்யத்தை நம்ம வந்து தேடணும். பைபிள் சொல்கிறது, அவர் நினைக்காத நேரத்தில் வருவார். ஆனால் நாளைக்கு வந்து நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து நாளைக்கு, அதாவது என்றைக்கோ வரப்போகிறாரு, அதனால் நம்ம வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்காமல், நாம் என்ன பண்ணணும், இன்றைக்கே வந்து நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கான ஒரு நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் நம்ம வந்து ஆயத்தப்படுத்திக்கணும். இன்று நமக்கு வந்து என்ன பண்ணலாம், ஜெபிக்கணும். இன்று நம்ம வந்து மனம் திரும்பணும். இன்று தேவனோடு நம்ம வந்து ஐக்கியமான ஒரு உறவை நம்ம வைத்துக்கொள்ளணும். அப்போ கடைசி காலம் அப்படின்றது வந்து நம்ம வந்து பயமுறுத்துகிற ஒரு காலமோ ஒரு வார்த்தையோ அல்ல. அது வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வழி தவறி போகக்கூடாததுக்காக சொல்லும் ஒரு அழைப்பு மட்டும்தான். அதனால் நம்ம வந்து யாருமே வந்து கடைசி காலமாக இருக்குது, பயம் இருக்குது அப்படின்ற எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம ஆண்டவரை நோக்கி ஆயத்தமாக இருக்கும் பொழுது, நிச்சயமாக ஆண்டவர் வரும்பொழுது நாம் அவரோட ராஜ்யத்தில் நம்ம வந்து சேர்க்கப்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையோட ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டுருங்க. ஆமீன்.